கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி இந்த நாளில் எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான குருசேலத்தின் தலைமை அம்மாவுக்கும் மற்றும் இந்த நாளில் மதன் ஐயாவுக்கும் ஊழியக்காரர் இருக்கிற மதன் ஐயாவுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பாக இருக்கின்ற சபை மெம்பர் மற்ற மெம்பர்ஷிப் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளில் நான் வந்தவுடனே ஒரு மகள் வந்து நான் பாட்டு பாடுகிறேன் என்று உற்சாகமாக சொன்னது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போது மகளுடைய குறித்து நான் கேட்கும் போது அந்த மகள் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் பிசாசு பிடியினால பாதிக்கப்பட்டு பலவித சூழ்நிலையில் இருந்தது. அந்த பிசாசு பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த மகள் தன் குடும்பத்தில் சில பேர் நான் வந்த வழியாக போகிறேன் என்று சொன்னாலும் தன் மகள் உப்பிட்டவரை உள்ளளவு நினைவு சொல்லும் போல இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி அந்த மகனுடைய வாழ்வில் இப்போது இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எல்லாரும் கரங்களை கற்றுக்கொண்டு நாம் மானுட செய்திக்கு போவதற்கு முன்னாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். என் அன்பின் தகப்பனே, இந்த நாளை கொடுத்துக்காக கொடி ஸ்தோத்திரம். நாம மகிமையடையட்டும். உங்களுடைய பிறப்பு நாளில் நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம். இன்னும் சில நாட்கள் உண்டு. இந்த நாட்களில் உணர்விட்டும் உடைய பிறப்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புருஷனுடைய கிராமத்தில் ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்கிற மனுஷன் இதனாலில் அப்ப அந்த நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக் நாம் வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆசிரியம் டிசம்பர் மாதத்தில் நாம் கால வைக்கும் போது உடைய பிறப்பு நாளை மகிழ்ந்து களி கூற நாட்களாக இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அடியனை மறைத்து வெளிப்படுத்தி பேசும் உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு பிறப்பதற்கு முன்னாக இரண்டு பேரை குறித்து நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நல்ல கவனிக்கணும். இயேசுவின் பிறப்பு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. அதை நாம் கூட ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் போது பண்றோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். நமக்கு பிறந்த நாள் வரும்போது என்ன பண்றோம்? நல்ல ட்ரெஸ், துணிமணிகள். அப்பா மட்டும் சொல்றப்பா இந்த வயதுக்கு 20 வயசு ஆகிறது. எப்பதான் சொல்லுது, அப்பா எனக்கு 20 வயசு ஆகுதுப்பா, எனக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டது. அப்ப நான் சொன்னேன், மகளே பயப்படாத, உனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் நான் வாங்கி கொடுக்குறேன். நீ என்ன கேட்கிறியோ என்ன முடிஞ்சது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன். ஆனா உலகத்தின் ரட்சகர் பிறப்பு நாள் வரப்போகிறது. நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக என்ன கொடுக்க போகிறோம்? அவருடைய திருப்பணிக்காக செய்த நன்மைகளுக்காக என்ன செயல்படுகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாக இங்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இரண்டு பேருடைய உறவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மரியா, எலிசபெத். யாருங்கள்? மரியா, எலிசபெத். கிறிஸ்துவின் வருகை முன்னிட்டு மகிழ்வுடன் எதிர்பார்க்கும் ஒரு நோக்கம். மேசியா
படைப்பாக நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம எல்லாரும் கடவுளை சித்தத்தின்படி தான் பிறந்திருக்கிறோம். ஆடு மாடுகளை போல அல்ல. நமக்கு எத்தனை அறிவு கொடுத்திருக்கிறாரு? 6 அறிவு கொடுத்திருக்கிறார். இல்ல ஆதாம் மேலும் எந்த உருவத்தை உருவாக்கினாரு? கடவுளை போல தன் உருவத்தை போலதான் உலகத்திற்கு படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நற்செய்தி பகுதியில் வயதில் மூத்தவன் யாரு? எலிசபெத். எலிசபெத்தை சந்திப்பதற்காக மரியாள் மலைநாட்டில் ஓடுகிறதை பார்க்கின்றோம். எலிசபெத் எங்கே இருக்கிறார் பார்க்கும்போது எலிசபெத் ஒரு ஆரோன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதாவது நம்ம வழக்கெடுக்கமா சொல்லுவோம், இந்த சர்ச்சையை கிளீன் பண்றவங்க, சர்ச்சையை பராமரிக்கிறவங்க, ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவர்தான் எலிசபெத். அவருடைய சகோதரி தான் மரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கடவுளுடைய வெளிப்பாடு எப்படி செயல்படுகிறதுன்னா, இந்த காலகட்டத்தில் யூத குலத்தில், அதாவது தாவீதுடைய வம்சத்தில் நம்முடைய ரட்சகர் பிறக்கப் போகிறார் என்ற வார்த்தை நிறைவேறும்படி யூத குலத்தின் பெண்கள் என்ன பண்ணுவார்கள்னா, கடவுள் என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். யார் உள்ளத்தில் பிறக்க வேண்டும்? என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அதனால்தான் யூத பெண்கள் பாவம் செய்யாதபடி, தவறுகள் செய்யாதபடி, எந்த விதமான கெட்ட வார்த்தைகள் பேசாதபடி பரிசுத்தமாய் இருப்பார்களா? எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கதான் ஆசீர்வாதம் உண்டு. அசுத்தம் என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு வரமாட்டோம். அசுத்தம் கோயிலுக்கு வரமாட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தேவன் நம்மை 256 பக்கம், தேவன் நம்மை அசுத்தத்துக்காக அல்ல பரிசுத்தத்துக்காகவே அழைத்திருக்கிறார். கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டது இவ்வுலகத்தில், இந்த பூலகத்தில் நீங்க என்ன இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்த ஆவி எங்கோ, கர்த்தருடைய ஆவி எங்கோ, அங்க விடுதலை உண்டு. கடவுள் பிரசன்னம் யாரோட இடத்தில் இருக்கிறதோ அங்கே பரிபூர்ணமான விடுதலை உண்டு. ஆனா கடவுளுடைய வெளிப்பாடு என்ன? 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கிறாரு. காபிரியேல் தூதர் போயிட்டு சகரியாவோடு கூட பேசுறாரு. இந்த வயதில் நீ பரிசுத்தமாக இருக்கிறதுனால உனக்கு வயதானாலும் பரவாயில்லை, உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். இது எப்படி ஆகும்? அவன் அசுத்தவனாக இருந்தால் எப்படிக்கும்? பல வியாதி இருக்கும். ஆனா பரிசுத்தமாக இருந்தா எந்த வியாதியும் இருக்காது. அதனால்தான் ஜாக்கிரதையா இருக்கிறார் கடவுள். நீங்களாம் பரிசுத்தவான்கள், நீங்களாம் கடவுளுடைய
சில நண்பர்களோட இருந்தேன். ஆனா நான் போன உடனே அவன் என்ன சாப்பிட்டான்? நல்ல பிரியாணி சாப்பிட்டானா, நல்ல கறி சாப்பிட்டானா, டெய்லி சிக்கன் பண்ணி சாப்பிட்டானா, இல்ல மீன் சாப்பிட்டானா, இல்ல அழகா கூழ் குடித்தானா, என்ன சாப்பிட்டான்? பண்ணி. கடவுளுக்கு பிடிக்காத பண்ணி. பண்ணி கறியை யாரும் சாப்பிடக்கூடாது தெரியுமா? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அசைப்படாத மிருகமெல்லாம் சாப்பிடவே கூடாது. அது கடவுளுக்கு அருவருப்பானது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவன் என்ன பண்ணான்? தன் தலைமுடி வார்த்தையும் தன் தாயுடைய வார்த்தையும் கீழ்ப்படியாமல் தூரதேசத்துக்கு போனான். அந்த பண்ணி சாப்பிடுற தவிடு கூட கிடைக்கல. அருமையானவர்களே, அசுத்த ஆவி நமக்குள் புகுந்து விட்டால் நம் பலவிதமாய் காணப்படுகிறோம். நம்ம பரிசுத்தத்துக்காகவே நம்மளை அழைத்திருக்கிறார். அதை மட்டும் படிச்சு வச்சுக்க. சாரா குடிப்பதும் அசுத்தாவிகள், பீடி பிடிப்பதும் அசுத்தாவிகள், கஞ்சம் போடுவதும் அசுத்தாவிகள். இதெல்லாம் அசுத்தாவி செய்கின்ற சேஷ்டைகள். எங்கே கடவுள் பிள்ளைகள் பாவத்துக்கு உட்படுகிறார்களோ அங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். நல்லா கவனிங்க. நல்லா குடிச்சுட்டாங்க. அந்த வயிறு முன்னாடி வயிறெல்லாம் கெட்டு போயிடும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா வயிறு அடிக்கும், நல்ல பலன் இருக்கும். 100 வயசு முன்னலாம் எதையும் சாதிக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. சின்ன வயசுல 3 போட்காஸ்ட் அனுப்பணும். 4 போட்காஸ்ட் ஒரே டைம் மரித்தோர் எவரும் உயிர்த்தெழுப்பார். ஒரு வேலூர் ஒரு தம்பின போனார். வேலை ஒரு கோட்டை அடிக்கிற ஒண்ணு பண்ணாரு. 3 கோட்டை அஷ்டம் அஷ்டம் காலையில் பார்க்கறா. பையன் வரலன்னா பையன் வரல, என்னடா பையன் வரலன்னா பையன் வரலன்னா பையன் இடம் போய்கிறாரு. கிளம்பிட்டாரு. அதனால அப்ப அசுத்தாவி பலவிதமான செயல்பாட்டுக்குள் இருக்குது. அதனாலதான் பெண்கள், யூத பெண்கள் பரிசுத்தமாய் இருந்தார்கள். மேசையா என் இதயத்தை பிறக்க வேண்டும், மேசையா என் குடும்பத்தை வெளிப்பட வேண்டும், மேசையா எனக்குள்ளே வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். அசுத்தால் பிடித்தால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஸ்ரீபெரும்புத்தூர்ல பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு ஊரில் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். தவமாய் இருந்து ஒரு பெண்ணை பெற்றிருக்காங்களாம். அத 2 மாசமா என்ன கூப்பிடுறாங்க. தயவுசெய்து வந்து போவையா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு சர்ச்சில் நான் வருகிறேன் நேரம் கிடைக்காதனால திடீரென்று நான் வருகிறேன்னு சொல்லி அங்க போயிருந்தேன். ஆராதனை முடித்த பிறகு, பிரசவம் பண்ணி முடித்த பிறகு வீடுகளுக்கு செபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்புறம் பிசாசு பிடித்த ஒரு வாலிப மகன், அலைகின்ற மகன், பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது, அதை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி என்னை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் போன உடனே அந்த குடும்பத்தார் அம்மா பார்த்து கேட்டேன், எதோ மகன் ஐயா இத்தனை மாதங்களும் ஞாயிற்றுக்கிழமை இங்கதான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்த மகனை படிச்சேன். யாருக்கு இருமானால் தன் அம்மையை பார்த்து நீ பேய் பிசாசு, நீ செத்து போ, இருக்காத என்று சொல்லி 3 வகையான பிசாசு. அந்த 3 வகை பிசாசு சொன்னமானா சில பேர் பல விதமா நினைப்பாங்க. அந்த 3 விதமான பிசாசு யாருன்னா முனேஸ்வர, அந்த முனேஸ்வர, இந்த முனேஸ்வர, இந்த 3 முனேஸ்வர பிடித்துக் கொண்டு வகையாடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலையில் அந்த மகன் இரவு நேரத்தில் தன் வீட்டில் இருக்காங்க. நேரம்
அம்மா அழகோடு எழுதாங்க, ஐயா தவமே தவம் இருந்து ஒரு பெண்ணை பெற்றெடுத்தேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப அவஸ்தைப்படுகிறேன், அழுகிறார்கள், புலம்பினார்கள். அப்ப மகளை பார்த்து சொன்னேன், பயப்படாதீங்க, ஏசப்பா இன்னைக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அவங்கள சொல்லி சோமண்ணி தண்ணி சோமண்ணி கொடுத்துட்டு வந்த உன் மக வந்து அடிக்குமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது இருந்தாலும் ஓட்டுன அவசியம் இல்லை, நம்ம வீட்டுல சோமண்ணாவே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோசன்னு போய் செபித்தேன். அந்த இரவு நேரத்துல அந்த மகன் நல்லா தூங்கினாங்க. எல்லாம் கரெக்டா பிசாசு அவர்களை அணுகவே இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம பிசாசை எப்படி வருகிறோம்? அசுத்த இடங்களில் போய் இருக்கும் போது அது நமக்குள்ள பலவீனமான அசுத்தாவை இறங்கும். நல்ல இடத்துல நல்ல இடத்துல உட்காரணும், கடவுளை செய்தி சொல்ற இடத்துல உட்காரணும், கெட்ட கெட்ட வார்த்தை பேசுற இடத்துல உட்காரவே கூடாது. பைபிள்ல சங்கீதம் 1 சொல்லுது, எந்த இடத்துல உட்காரணும்? இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலம் மோசமான காலம், இந்த காலத்துல உஷாரா வாழணும். அதனால எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கும் போது ரெண்டு பேர்களுக்கும் கடவுள் அற்புதத்தை செய்கிறார். அதாவது ஆண்டவருடைய கிருபையினாலே அப்போது காபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து சொல்கிறார், உனக்கு டவுட்டே இருந்தா உன்னுடைய சகோதரி மூத்தவர் மலைநாட்டில் இருக்கிறார், அவளுக்கு போய் நீ எச்சரிக்கை கொடு, அவளிடத்தில் பேசுகிறார். அவங்க 6 மாசம் கர்ப்பமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உடனடியாய் மரியாள் ஒரே ஓட்டமாய் ஓடுகிறார்கள். படிக்க பார்க்கலாம். 36 படிங்க. லூக்கா 1 இதோ உனக்கு 40 படிமா. லூக்கா 1:41. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு மூர்த்த சத்தியமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒருத்தர் வாழ்த்தும் போது, ஒரு குறித்து சொல்லும் போது அவர்கள் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் கூப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் எப்படி இருக்கணுமா? அப்படி அபிஷேகம் ஐயா ஜெபம் பண்ணாரே, எப்படி இருக்குது? ஆசீர்வாதமா. ஐயா வந்து வீட்டுல பிரேயர் பண்ணாரு, எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லும்போது எலிசபெத்துடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளி குதித்தது. இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட வெளிப்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் சொன்ன இடத்துல உணர்வுகிறேன். இன்றைக்கு அதை போலதான்
இப்படிதான் சொல்லணும். அவங்க மோசமான கெட்டவன் பொறுக்கி உள்ளவன் இப்படி சொல்லக்கூடாது. கட்டணம் விட்டுருவான். சில பேர் வாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க, செத்து போவாங்க. சில வார்த்தைகள் பேசும்போது ஆண்டு இந்த உலகத்தை